அன்புக்குள்ளே ஆண்டவர் ரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்துடைய முதல் நாள் மே உலக தொழிலாளர் தினம். உலக அளவில் கிட்டத்தட்ட உலகத்தில் உள்ள 70 விழுக்காடு மக்கள் இன்று ஓய்வு இருக்கிறார். மே 1 கிட்டத்தட்ட 7% நாளில் 10 நாட்கள் 7 நாட்கள் இன்னைக்கு மே தினம் கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு பொது விடுமுறை, அனைத்து விடுமுறை. இது ரோம பேரரசில் சொல்றப்போ இது வசந்த காலம் என்று பெயர். இந்த 1ஆம் தேதிக்கு வசந்த காலத்தின் ஆரம்பம் என்று பெயர். வசந்த காலம்னா இந்த பனிக்காலம் முடிஞ்சு கடும் குளிர்காலம், கடும் வெப்பம், நமக்கு பயங்கர வெப்பம். ரோமத்தில் அங்கே ரொம்ப குளிரான தேசங்கள்ல அந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குமா. அதனால இதை ஒரு வசந்த காலம், ஒரு வசந்த காலத்தின் ஆரம்பம் என்று ரோம பேரரசில் கொண்டாடுவாங்களாம். ஏப்ரல் 23ஆம் தேதியிலிருந்து மே 3ஆம் தேதி வரை ஃப்ளவர் ஷோ, அந்த வசந்த காலத்தில் பூத்து குளரும் மலரின் காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலமா. கொடைக்கானலில் மே 15க்கு மேலே ஃப்ளவர் ஷோ கொண்டாடுவாங்க. இது உலக அளவில் ஃப்ளவர் ஷோ இந்த காலத்தில் பூக்கள் பூத்து கொள்ளும் ஒரு காலங்கள். அதனால ஃப்ளவர் ஷோ கொண்டாடின ஒரு காலமா. இதை விட விசேஷமா என்னன்னா, இந்த மே 1 இன்னைக்கு உலக தொழிலாளர் தினம். இது 18ஆம் நூற்றாண்டுல 18ஆம் நூற்றாண்டுலேருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 15 மணி நேரத்திலிருந்து 18 மணி நேரம் வேலை செய்வது கண்டிப்பாக. ஏழைகளுக்கு பின்னால் 18 மணி நேரத்திலிருந்து 15 மணி நேரத்திலிருந்து 18 மணி நேரம் வேலை செய்யணும். அப்போ மக்கள் இடத்தில் ஒரு பெரிய எழுச்சி. முதலாவது இங்கிலாந்து நாட்டில் சகா இயக்கம்ங்கிற ஒரு இயக்கத்தின் மூலம் நாங்கள் அவ்வளோ நேரம் வேலை செய்ய முடியாது, எங்களுடைய வேலை நேரத்தை நீங்கள் குறைக்க வேண்டும் என்பதற்காக இங்கிலாந்து சகா இயக்கம் கொண்டாடப்படுகிறது. ஜாப்லெஸ் இயக்கம்ங்கிற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்திலையும் ஒரு நாளைக்கு நாங்கள் 10 மணி நேரம் தான் வேலை செய்வதில் ஒரு பெரிய புரட்சி வருது. 1832 அமெரிக்காவில் கப்பல் கட்டும் தொழிலாளர்கள் முதலாவது போராட்டத்தை தொடங்குறாங்க. எங்களுக்கு 10 மணி நேரம் தான் 8 மணி நேரம் தான் வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் 1877 நிலக்கரி சுரங்கமும் ரயில் பெட்டி தொழிற்சாலையிலும் இந்த பிரச்சனைகள் ஆரம்பமாகுது. 1886 அமெரிக்காவில் சிக்காகோவில் ஒரு 2.5 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் ஒன்றாக கூடி, சிக்காகோங்கிறது அமெரிக்காவோட நியூயார்க் மாதிரி இன்னொரு அர்த்தம், ஒரு பெரிய சிட்டி. எப்படி நமக்கு தமிழ்நாட்டில் சென்னை, அப்புறம் திருச்சி, மதுரை மாதிரி, இந்தியாவில் டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னை மாதிரி சிக்காகோ ஒரு பெரிய சிட்டி. அந்த சிட்டியில் 2.5 லட்சம் பேர்லேருந்து 3 லட்சம் பேர் கூடி ஒரு பெரிய போராட்டம் ஏற்படுது. அந்த போராட்டத்தில் குண்டு போடப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போறாங்க. இன்று வரை அந்த குண்டு போடப்பட்டது யார் என்று கண்டுபிடிக்க முடியல. அந்த யார் குண்டு போட்டாங்கன்னு கண்டுபிடிக்கல. ஆனால் அதில் 4 யூனியன் லீடரை வச்சு தூக்கிலிட்டுருக்காங்க, நீங்கள் தான் குண்டு போட்டீங்க. இன்னைக்கும் அதனுடைய உலக வரலாற்றில் சிக்காகோவில் அப்படி ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. அமெரிக்காவில் முதலாவது இந்த 8 மணி நேரம் வேலை என்று அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த மே 1ஆம் தேதி அந்த குண்டு போடப்பட்டதால் அந்த மே 1 உலக தொழிலாளர் தினம், மே டே என்று கொண்டாடப்படுகிறது. ஒருவேளை இது தமிழ்நாட்டில் இது பெரிய பங்கு யாருன்னா 1923 சிங்காரவேலர் என்பது இயற்கையாகவே பரம்பரை பெரிய பணக்காரர். அவர் சென்னையுடைய கவர்னராக இருந்தார், மாநகராட்சி மேயராக இருந்தார் சிங்காரவேலர். முதலாவது மேயர் சிங்காரவேலர் தான், பெரிய பணக்காரர். அந்த எங்களோட பூச்சியருக்கு சிங்காரவேலர் மாளிகை இருப்போம். அவர் தான் இந்த மேடேவை தமிழ்நாட்டில் அறிமுகம் பண்ணுறாரு. இந்த மேடே என்பது அவர் பீச்சில் அந்த உழைப்பாளர் சினம், நம்ம சீரணி அரங்கத்தில் ஒரு உழைப்பாளர் சிலை இருக்கும். அந்த உழைப்பாளர் சிலையை அதை நிறுவி அங்கே தான் மேடே மீட்டிங் 1ஆம் தேதி நடத்துறாரு. அதுக்கப்புறம் மேடே பார்க், சிந்தாதிரிப்பேட்டையில் மேடே பார்க் என்கிற பூங்கா, அதற்கு நியமமாக அந்த சிலை மட்டுமல்ல அந்த பார்க்கையும் ஏற்படுத்துகிறார். அந்த பார்க்கை ஏற்படுத்தி அவர் தான் முதலாவது மே 1 என்ற அந்த தமிழகத்தில் இது ஒரு பெரிய புரட்சி. ஒருவேளை இது உலக பிரகாரமாக இப்படி இருந்தாலும் வானத்தை பூமி படைத்த ஆண்டவர்
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 4 வசனங்கள், 6 நாட்கள் ஆதியாகமம் கடைசி முதல் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்றதுன்னா, 6 நாட்கள் வேலை செய்தார். 6 நாட்கள் வேலை செய்த ஆண்டவர் 7ஆம் நாள் ஓய்வு கொண்டார். அதை பரிசுத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதை ஹோலினஸ் பண்ணி அதை ஓய்ந்திருந்தார் சொல்றாரு. அதே மாதிரி ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டு சீனாய் மலையில கட்டளைகள் கொடுக்கிறப்போ, அந்த கட்டளைகள் கொடுக்கிறப்போ இஸ்ரவேலுக்கு யாத்ரா மிகுதியாக சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலுக்கு உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவர் என்று உனக்கு வேறு தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்தில் கீழே பூமியிலும் உனக்கு சொர்க்கமும் உண்டாயிருக்க வேண்டாம். 6 நாட்கள் வேலை செய்து 7ஆம் நாளோ ஓய்வு இருக்க வேண்டும் சொல்றார். ஆண்டவர் இந்த பூமியை படைக்கிறது உலக பிரகாரமா நம்ம தேசத்துல சரித்திரத்தின்படி 18ஆம் நூற்றாண்டு 1832 தான் இந்த போராட்டம் ஆரம்பிச்சது. ஆனா ஆண்டவர் நமக்கு எப்போ இந்த உலகத்தை படைத்தாரோ, படைத்த நாளில் சரி, அந்த இஸ்ரேல் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட கட்டளை, இது யூத மக்களுக்காக கொடுக்கப்பட்ட கட்டளை, இன்று நாம் கிறிஸ்தவ மக்களுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை கமாண்ட்மெண்ட்ஸ் என்னன்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கொள்வதில்லை, பிறனத்தில் அன்பு கொண்டு. எப்படி ஒரு எஜமான் ஒரு நாள் ஓய்ந்திருக்கிறானோ, இன்னொரு உடல் ஊழியரும் வாரத்தில் ஒரு நாள் ஓய்ந்திருக்க வேண்டும், அவனுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த அன்பின் அடிப்படையில மாத்திர சொல்றப்போ 12ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, இதற்கு ஒப்பாயிருக்க 2வது கற்பனை என்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கொள்வதில்லை, பிறரிடத்தில் அன்பு கொள்வது என்ற அந்த அன்பின் அடிப்படையில அவர் என்ன பண்றாரு, கட்டளைகளை முதல்ல 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாட்களோ ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்றப்போ, ஓய்வு நாளில் வேலை செய்கிற எவனும் வேலை செய்ய வேண்டும். ஓய்வு நாளில் யார் வேலை செய்யறாங்க, என்ன பண்ணணும், கொலை செய்யப்படும். எவ்வளவு தீவிரமான கட்டளை பாருங்க. ஒருவேளை ஆண்டவர் ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காக, கைவிடப்பட்ட நிலைமைகளுக்கு மனிதனுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த மேடை. இதுதான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மேடை உலக அளவில் கிட்டத்தட்ட 7 விழுக்காட்டு நாடுகளில் இன்று மேடை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மட்டுமல்ல, அந்த மேடையுடைய சோப்பு கொடி ஏற்றப்படுகிறது. 1923 மே 1ஆம் தேதி சிங்கானவையில் அந்த பீச்ல, அந்த உழைப்பாளர் மெரினா பீச்ல அந்த மாநாடை கூட்டி உலக தொழிலாளர்களை கூட்டி அன்னைக்கு அந்த செவ்வண்ண கொடியை ஏற்றாங்க. அதுதான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தனக்கு கொடியாக செவ்வண்ண கொடியை வச்சிருக்காங்க. ஒரு கூட்டத்தார் அறிவாள் சுற்றி வச்சிருக்காங்க, ஒரு கூட்டத்தார் கதிர் அறிவாள் வச்சிருக்காங்க. நாங்கள் உழைப்பாளர்கள் அறிவாள் வச்சு கதிர் இருக்கிற மாதிரியும் சுத்தி அறிவாளும் வேலைக்காரத்துக்கு முக்கியமான ஒரு பொருள் வச்சிருக்காங்க. ஆனா அது அந்த சிம்பிள் வைக்கிற செவ்வண்ண கொடி என்பது ஆண்டவர் இந்த சிலுவையில செவ்வண்ண துணி கொடுக்காங்க. எப்படின்னா ஆண்டவர் தமக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டார். அந்த சோப்பின் அடையாளமாக 1923 முதலாவது சிங்காரங்கள செவ்வண்ண கொடியை ஏற்றினார். ஆனா ஆண்டவர் நம் வானத்தில் ஆண்டவர் படைக்கிறப்பவே, கட்டளையில் கொடுக்கிறப்பவே, யாத்ராம் 35 கோயில் ஓய்வு நாளில் வேலை செய்யணும், கொலை செய்ய வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாள் என்பது வாரத்தோட கடைசி நாள் என்பது சாட்டர்டே தான். இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு போனோம்னா அன்னைக்கு யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. அன்னைக்கு ஒருவேளை எனக்காக உடம்பு சரின்னு ஒரு டாக்டரை கூப்பிட்டா 3 மடங்கோ 4 மடங்கோ ஃபீஸ் வாங்குறாங்க. நாங்கள் கடந்த நாட்களில் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருக்கோம். அம்மாவுக்கு சற்று அதிகமான ஹை ஃபீவர். அப்போ ஒரு யூத டாக்டரை கூப்பிட்டு வந்தாங்க. யூத டாக்டர் தலையில் தொப்பி போட்டுருப்பாரு, இந்த முக்கா தொப்பி இவ்வளோதான் போட்டுருப்பாரு. அவர் டாக்டர் வரமாட்டாங்களா, ஆனால் ரொம்ப ஃபீவராக இருக்கிறதால அன்னைக்கு அவங்க மருத்துவம் பண்ணதால 3 மடங்கு 4 மடங்கு பணம் வாங்குறாங்க. இன்னைக்கும் இஸ்ரேல் தேசத்துல இந்த பரிசுத்தமான வாரத்தில் கடைசி நாள் ஜெபாட்டின்னு வேலை செய்றாங்க. இன்னைக்கும் டிடிஎஸ்ல தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில 6 வருஷம் வேலை செஞ்சா 7ஆவது வருஷம் லீவ் கொடுத்துறாங்க வித் சேலரியோட. அதை செவ்வாட்டிட்டு நான் கட்டளைகளை அனுபவிக்க, நான் கட்டளைகளை கடைபிடிக்கிற வார்த்தையோடு. ஆனால் ஆண்டவர் படைக்கிறப்பவே, ஆனால் அதே ஆண்டவர் ஜீசஸ்க்கு என்ன பிடிச்சாருன்னா ஓய்வு வேலை செய்ய கொலை செய்ய. அவர் யோவான் 5ஆம் அதிகாரத்துல 38 வருடம் பெரும்பாலும் ஒரு மனிதருக்கு உதவி செய்கிறார். எழுந்தது
டேக் வருங்க, எழுந்து கொண்டு நட. அப்போ யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா 6 நாள் வேலை செய்வாங்க, 7 நாள் வேலை செய்வாங்க. அதுதான் அங்கே அவருக்கு பிரச்சனை. நீ கட்டளையை மீறிட்டேங்கிறாங்க யூதர்கள். இயேசு சொல்றாரு, ஓய்வு நாள் எதுக்கு நாங்கள் உருவாக்கப்பட்டது? ஏழைக்காக உருவாக்கப்பட்டது, பின்தங்கிற மக்களுக்காக உருவாக்கப்பட்டது, கைவிடப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்டது ஓய்வு நாள். அது நீ என்ன சொல்லணும்னு ஜீசஸ் அங்கே ஒரு பெரிய போராட்டம். அதுதான் மார்க் 3ஆம் அதிகாரம் 1-6 ஓய்வு நாளில் நன்மை செய்கிறதோ தீமை செய்கிறதோ எது நல்லது? உன் மாடு தண்ணியில் விழுந்தா தூக்க மாட்டியா? தாக்குகிறார். அதை தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு அவங்க முக்கியமான ஒரு கருத்து. ஏன்னா வெள்ளக்காரங்க மேல்நாட்டுக்காரங்க குற்றம் இல்லாமல் யாரையும் நாங்கள் வெளியிட மாட்டோம்ங்கிற பிரகாரமாக நீ ஓய்வு நாளில் வேலை செய்கிற ஒரு தாக்கு. அந்த மார்க் 3ஆம் அதிகாரத்தில் 1-6 6வது சொல்லுவார், நன்மை செய்கிறதோ தீமை செய்கிறதோ எது ஆண்டவருக்கு பெரிய என்று சொல்கிறார். நம் ஆண்டவர் எப்பவுமே நமக்கு நன்மை செய்ய மாட்டார், வாழ்வு கொடுக்க மாட்டார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்க மாட்டார். அதுதான் இன்னைக்கு ஏசாயா 57ஆம் அதிகாரம். 57ஆம் அதிகாரம் பொதுவாக எங்க வாசிப்பாங்கன்னு பொதுவாக உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த 57 அந்த பின்பகுதி 14வது வசனத்துல 14இருந்து நம்ம வாசனா 15வது வசனத்துல நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமாக சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறன்னா பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறது. நொறுங்கினவர்களின் இதயத்தை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்கொண்டு பணிந்த ஆவிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன். அதை திரும்ப அந்த பகுதியை நம்ம வாசிக்க ஆரம்பிச்சா அவர் சமாதானத்தை கொடுக்கும் ஆண்டவர் இருக்கிறார். 19வது வசனத்துல சொல்றாரு, தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளில் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன். நம்மளுக்கு குணம் விடுதலை நலம் கொடுக்கும் ஆண்டவர். துன்மார்க்கும் கொந்தளிக்கும் கண்ணீர் ஆண்டவரை நோக்கி பார்த்திருப்போம். நிச்சயமாகவே ஒரு விடுதலை, ஒரு சமாதானம் கொடுக்கும் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். இதே வசனத்துல திருவிழியத்துல வாசதா ரொம்ப நல்லா அழகா அந்த திருவிழியம் சொல்லுது, உயர்ந்தவரும் உன்னதவரும் காலம் கடந்து வாழ்ந்தவர். காலம் கடந்து உயர்ந்தவரா உன்னதவரா காலம் கடந்து வாழ்வதா தூயவர் என்ற பெயரை கொண்டது ஒருவருக்கு பரிசுத்தர் என்ற பெயர். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருப்பேன். ஒன்று என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி சொல்றாரு. நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தரா. அந்த பரிசுத்தருடைய பெயர் அடுத்த பெயர் தூயவர், உன்னத பரிசுத்தர். உயர்ந்த இடத்தில் நான் நுழைகின்றேன், நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினோடு நான் வாழ்கின்றேன். நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கும், நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தும் நான் குடியிருக்கிறேன். யாரு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ அதுதான் ஏசாயா 61:1 ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம், இதய நறுங்குண்ட மக்களுக்கு வாழ்வு என்று சொல்கிறார். அதுதான் லூக்கா 4ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல இன்று அந்த வசனம் நிறைவேறிச்சிருக்கிறார். யார் கைவிடப்பட்ட நிலையில் இருக்காங்களோ அந்த மக்களுக்கு அந்த வசனம் இன்னைக்கு நிறைவேறிட்டுங்கிறார். அதுதான் சங்கீதம் 146:7 அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஞானம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுநோயை கட்ட விடுதலை சொல்றார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்ய மாட்டார், பசியாக இருக்கிறவர்களுக்கு வாழ்வு கொடுக்க மாட்டார். ஒருவேளை 4 மாதங்களை கடந்து வந்தா ஆண்டவர் நமக்கு எந்த மாதம் எப்படி இருக்கின்ற இயக்கத்தோடு வரப்போம். பசியாக இருக்கிற மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். இதை நான் தியானிக்கிட்டு இருப்போம். திடீர்னு வாட்ஸ்அப்பில் போனேன், ஒரு சகோதரி ரொம்ப அருமையாக கட்ட சொன்னாங்க.
ரொம்ப சூப்பர் கதை. ரஷ்யாவில் நடந்த சம்பவத்தை ஆண்டர் செக்ஷனுங்கிற ஒரு புத்தகத்தில் அந்த கதை எழுதியிருக்காரு. ரஷ்யாவில் ஒரு லாயர் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு அங்கே ஒரு பிச்சைக்காரன் ஐயா உதவி செய்கிறப்போ அவனை பார்த்துச்சு, என்னப்பா உதவி, என்னாச்சு அப்படிங்கிற, சாப்பிடல பசிங்கிறான். உடனே அந்த பணத்தை கொடுத்துட்டு, நீ இதுக்கு முன்னே என்ன வேலை செஞ்சன்னு கேட்க. அவன் சொல்கிறான், கிராமத்தில் டீச்சர், சற்று ஏதோ ஒரு கஷ்டத்தினால வேலையை விட்டாங்க, இப்போ எனக்கு வேலை இல்லை, பசி, உதவி செய்ய. அவன் கூட அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அவன் முகத்தை பார்த்துட்டு, இல்லை உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு திரும்ப திரும்ப பேசுகிறேன். அவன் இல்லையா டீச்சர் தான். நான் திரும்ப சொல்கிறாரு, நேற்று போனா பார்த்தேன், அப்போ நீ ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டல, ஸ்டூடெண்ட்னு சொன்னியே, நீ தானே சொல்லுங்க. அவன் ஆமாம் அப்படிதான், நான் ஸ்டூடெண்ட் இல்லை, டீச்சர் இல்லை. அப்போ யார் தான் டீச்சர்? நான் ஒரு நல்ல மியூசிக் பிளேயர், இசை வாசிக்கிற ஒரு கலைஞர், ஒரு இசை இன்ஸ்ட்ருமெண்ட் குரூப் போட்டு இருந்தேன். அதிகமாக குடிச்சிட்டு என்னுடைய ப்ரோக்ராமுக்கு போவேன். அதில் என் ப்ரோக்ராம் சற்று கெட்டு போகுது. அதனால் அவங்க எல்லாம் என்னை அடித்து கட்டிட்டாங்க. வேலை இல்லை, பசி, எனக்கு ஏதாவது உதவி செய்ய. அப்பா அவர் சொல்கிறார், நீ வா, உனக்கு வேலை தானே, நான் தரேன் வான்னு தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற அந்த கட்டையெல்லாம் கட்டி அங்கே இருக்கிற சமையல்காரமாக கூப்பிட்டு, அங்கே வேலை செய்யறவங்க கூப்பிட்டு, இந்த கட்டையெல்லாம் உடைச்சி போட்ட பொழுது என்னை கூட்டிகிட்டு வா, நமக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். போனவர் தன் வீட்டுக்குள்ளே இருந்து தன் வீட்டு பால்கனியில் பார்க்குறாரு, கட்டை உடைக்கிறான். அவன் உடம்புல சாப்பிட்டு பல நாட்கள் ஆச்சு. அவனால் முடியல, சுற்றி எடுத்து அடிக்க முடியல. சும்மா சொத்துன்னு மெதுவாக அடிக்கிறான். கட்டை உடையிற மாதிரி தெரியல. இருந்தாலும் தட்டிக்கிட்டு இருக்கிறப்போ அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பார்த்தா எல்லா கட்டையும் உடைக்கப்பட்டு நல்ல வேலை செய்யுங்க. அவனுக்கு ஒரு ரஷ்ய பணம் எப்படி அமெரிக்காவில் டாலரோ நம்ம ஊரில் பணமோ, ரஷ்யாவில் ரெஃபல் கொடுக்குறாரு. நமக்கு ஈக்குவல் கிட்ட 150 ரூபா ஒரு ரெஃபல் கொடுக்குறாரு. ஒரு ரெஃபலை வாங்கிட்டு போயிட்டான். அடுத்த வாரம் இதுமாரி இந்த கட்டையெல்லாம் முடிச்சு போட்டு நீ பணம் வாங்கிக்க சொல்கிறாரு. ஒவ்வொரு நாளும் வாரத்தோட கடைசி நாள் சனிக்கிழமை வர்றான். இந்த கட்டையெல்லாம் உடைக்கிறான், ஒரு ரெஃபல் வாங்கிட்டு போயிடுறான். இது பல நாட்கள் நடந்துவேன். பின்னால் என்ன பண்ணுறான், தோட்டத்தை சுத்தம் பண்ணுறான், வீட்டை கழுவுறான், நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். நல்ல மனுஷனே அவர் என்ன பண்ணுறாரு, நீ நல்ல வேலை செய்ய படிச்சிருக்க, அதனால் என்னுடைய நண்பர் ஒருத்தர் லாங்கராக இருக்கிறாரு, நான் அவனுக்கு வேலைக்கு அனுப்புறேன்னு அவருக்கு ஒரு ரெக்கமெண்ட் கொடுத்தாருக்கிறாரு. அவர்கிட்ட போய் வேலைக்கு செட்டில் ஆகி பல வருஷங்கள் கழித்து அவன் ஒரு சமூக பொது இடத்தில் பார்க்குறாரு. நல்ல சூட்டு போட்டு செடிகள் அடித்து டிப்டாப்பாக பார்ப்பதற்கே ரொம்ப டிப்டாப்பாக இருக்கிறார். அப்போ அந்த மனிதர் வேலை கொடுத்த மனிதனை பார்த்துட்டு, நீ எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கிறாரு. ஆமையா பார்த்து, நீங்கள் தான் எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னு சொல்கிறான். என்கிட்ட வேலை செய்ய ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா இப்படி இருக்கிற, நீ என்னை எந்த அளவுக்கு வணங்கணும் முடியுமா? நீ என்ன இப்படி சடனமாக நீ பார்த்து தூரமாக நிற்கிறியே, என்னடா நியாயம்னு கேட்குற? உண்மைதாயா, நீங்கள் இல்லைன்னா நான் எனக்கு இந்த சூட்டு போட்டு இருக்க மாட்டேன், இப்படி ஒரு லைஃப் எனக்கு கிடைச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் உங்களை விட பாராட்ட எனக்கு ஒரு மனுஷன் இருக்காயா, நீ உங்களை விட நான் பெருமை பாராட்ட ஒரு மனுஷன் எனக்கு இருக்கிறான்னு சொல்லலாம். யாருன்னு கேட்கிறாரு. உங்கள் வீட்டில் வேலை செய்ய சரவண்டுறாங்க. என்ன சொல்கிறேங்க, என் மேலே கட்டையை உடைக்க முடியல. அந்த அம்மாவே கட்டையை உடைச்சி போட்டு நான் உடைச்சா ஒன்று சொல்லி எனக்கு ஒரு ரெஃபர் பணம் வாங்கிச்சு. பின்னால் அந்த அம்மாவே தோட்டம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு நான் வேலை செய்ய சொல்லி உங்கள்கிட்ட நல்ல மனுஷனா என்னை மாற்றி கொடுத்துருச்சு. எவ்வளோ நல்ல வேலை செய்யறம்மா. அந்த அம்மா என் மேலே மறக்க முடியாத ஒரு அம்மா. அந்த அம்மா இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன்னு சொல்கிறேன். எத்தனையோ ஊழியர்கள் மூலம், மிஷனரிகள் மூலம்
நம் வாழ்க்கையை உயர்த்தியிருக்கிறார். தன் வாழ்வை நெய்யும் மிஷனரிகள் அர்ப்பணித்தவர்கள் தான் இன்னைக்கு நம்ம சமூகத்துல ஒரு மனிதனாக இருக்கிறோம். எவ்வளோ ஆப்பிரிக்கா கண்டுபிடிப்போம் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச அந்த மக்களுக்கு, அந்த மக்களுக்கு வைத்தியம் இல்லை, அந்த மக்களுக்கு மாம்சத்தை மனித மாம்சத்தை சார்ந்தக்கூடிய மக்கள் ஒரு பெரிய மருத்துவர் இங்கிலாந்தில் படிச்சவர். நண்பர் சொன்னார், ஆட்டாக்கத்தில் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க. ஆனால் அவர் சொன்னார், சூழல் அப்படின்னு ஆண்டவர்களே காலி கொடுத்துருங்க. அவர் சொன்னார், மனிதர் வாழ்க்கை, மிருகங்கள் வாழ்க்கை, மனித காட்டு மிராண்டிகள் வாழ்க்கை, அந்த இடத்துலயா நீ போன இல்லைன்னா போன அப்படின்னு அர்ப்பணிப்போடு அவர் பணி செய்தாரா. பணி செய்து போனவர் அந்த வருடங்களா திரும்ப வரல. ஆனால் திரும்ப கடைசியில் வயதான காலங்களில் இருக்கும். ஃபர்ஸ்ட் மிஷனரி ஆப்பிரிக்காவுக்கு போனதால இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவில் 100% 99 விழுக்காடு மக்கள் கிறிஸ்தவ வாழ்ந்துருக்காங்க. கடந்த நாட்களில் IMS சார்பாக உகண்டாங்கிற ஆப்பிரிக்கா கண்டத்தில் உகண்டாங்கிற தேசத்துக்கு கடந்து போயிடலாம். 99 விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள். அன்பான மக்களை நேசிக்கிறவர்கள் என ஆவியாளர் உண்மையில் இதுவே மறுமுண்ட மக்களுக்கு வாழ்வு. அதுதான் 87 உயர்ந்தவரும் உன்னதவரும் காலம் கடந்து வாழும் பரிசுத்த செல்வது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, இறுதியில் மறுமுண்ட மக்களுக்கு வாழ்வு சமாதானம். சமாதானம் என்று அந்த ஏசாயா 57:19 உங்கள் உதடுகள் சமாதானத்தை கூறுகிறாரு. ஒருவேளை அமைதி அரசராய் சமாதானத்தை கூறும் ஆண்டவராய் உலகிற்கு வந்தார். ஏன்னா ஏசாயா 9:6 சமாதான பிரபு என்று பெயர், அமைதியின் அரசர் என்று பெயர், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளில் கூட நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காகவே நம்முடைய ஏழ்மையிலிருந்து, நம்முடைய கண்ணீரிலிருந்து, நம்முடைய பிரச்சனையிலிருந்து நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக உலகத்திற்கு மனித அவதாரம் எடுத்து நம்மை போல ஒரு வாழ்வுள்ள மனிதனாய் சிலுவையை தொங்கி மறித்து உயிர்த்திருந்த ஆண்டவர் அந்த உயிருள்ள நம்மோடு இருக்கிறவரை இந்த மாதத்தை நாம் அர்ப்பணிப்போடு கடந்திருப்போம். அந்த உயர்ந்தவரும் உன்னதமாகவும் காலம் கடந்து வாழும் பரிசுத்தரும் நமக்கு வாழ்வு. அந்த ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க மாட்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போம் நம்ம ஒழுங்காக வைக்க முடியவில்லை. ஒருவேளை அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எங்களை ஆசிரியங்க, உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தங்க தகப்பனே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்த தகப்பனப்பா, இந்த மாதத்திலும் உமக்கு எங்களை பாதுகாத்தாங்கப்பா, உங்களுடைய பிரச்சனத்தை தாங்க தகப்பனே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே, எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. எனக்கு